ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கி உண்டான லன்ச் மெனு கொஞ்சம் லேட்டாக பார்ப்பேன். ஸோ காலங்காத்தாலேயே டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குது, இன்னும் விடியவே இல்லை ஒழுங்காக. ஸோ கிடுகிடுன்னு இந்த பேசிக் க்ளீனிங் மட்டும் முடிச்சுட்டு போயிட்டு வந்து உங்கள் கிட்ட பேசுகிறேன். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கி காலையில் 7 மணிக்கு ஹாஸ்பிட்டல் 7:15 போனேன், 10:30 ஆறுது, இப்போ தான் வந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு தலிகை பண்ணிடலாம். ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் இருக்குது உடம்புல, அதனால எனக்கு வந்து ஐவியில் வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டுருக்கா. இது வந்து வியாழக்கிழமை வரைக்கும் இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, டாக்டர் ஃபாலோ அப்லலாம் இருக்கேன். இட் வில் டேக் அனதர் ஒரு 15 days ப்ராசஸ் நினைக்கிறேன். இது க்யூர் ஆகும் போல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம், யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். ஸோ இன்னைக்கு காத்தால அவர் டாக்டர் வந்து என்னை பார்க்கறதுக்கு வந்து டைம் ஆகிடுத்து. 8:30 அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தேன். கடைசியில் வந்தது என்னமோ 9:45 தான் வந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஆன்டிபயோட்டிக் ஐவியில் கொடுத்துட்டு வரத்துக்கு 10:30 ஆகிடுத்து. ஸோ இன்னைக்கு ஒரு சிம்பிள் தலிகை பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இது நான் இங்கே போட்டிருக்கிறதுனால வலது கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் ஹெல்த்தியாக நல்லா இருக்கேன். அந்த டாக்டர் சொன்னார், நீ 2-வீலர் எடுத்துன்னு எங்கே வேணால் போகலாம், டிக்கெட்டை புக் பண்ணிட்டு அமெரிக்காவுக்கு போ, பொண்ணை பாரு அப்படின்லாம் வேற சொல்கிறார். ஸோ அதனால இஃப் இட் இஸ் எனி திங் சீரியஸ் அது வேற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்கு, பட் ஆனால் மேனேஜபிளா இருக்கு. லக்கிலி நமக்கு அந்த சுகர் ப்ராப்ளம்லாம் இல்லாததுனால இட்ஸ் ஓகே. நான் ஹெல்த்தியா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்கோ. முதல்ல சாதத்தை வச்சிடலாம். டைமானதுனால பசிச்சதுன்னா ஏதாவது நடுவில் போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். பெரிய பெரிய புயல் என்னது அடமழை எல்லாம் முடிஞ்சாலும் இந்த தூவான உடலைன்னு வாழியா இந்த ட்ரிசிலிங் விட மாட்டேங்கிறதுன்னு, அது மாதிரி எப்படா எல்லா ஆஸ்பத்திரிக்கு அதை ஓஞ்சி நார்மலாகி ஹாப்பியாக இருப்போன்ருக்கு. ஸோ ஸ்டார்ட் வித் இந்த காய்கறி தான் எடுத்துட்டுருக்கேன். பாதி பாட்டில் கார்டு எடுத்துக்கலாம், பாதி பாட்டில் கார்டு வேறு ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு இன்னைக்கு உண்டான தலிகையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த வாழைக்காயை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். மோர் ஜலத்தில் போட்டிருக்கேன். கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரமாக இதை வதக்கிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டிருக்கிறேன். காரப்பொடி, மஞ்சப்பொடி, கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, நல்லா ரோஸ்ட்டாக வறுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னும் உப்பு மட்டும்தான் போடணும். இப்படியே வதங்கட்டும் ஒரு 2 நிமிஷம். அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். மேலே இருக்கிற குழகுழப்பு அடங்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம் அப்படின்னாக்கா இது ஒரு 5 நிமிஷம்லேருந்து 7 நிமிஷம் ஆகும். அந்த ஈரத்தன்மையெல்லாம் போகி உதிராக வர்றதுக்கு நமக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னாக்கா உதிராக குழப்பெல்லாம் போய் நல்லா ட்ரையாக எடுத்து, இதுக்கு மேலேயும் நல்லா முறுமுறுன்னு வேணும்னா மைக்ரோவேவில் வச்சு எடுத்தால் கூட கரக்கரான்னு ஆகிடும். ஸோ நான் இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுறேன். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுறேன். ஹாஃப் போர்ஷன் தான் எடுத்திருக்கேன். ஹாஃப் போர்ஷன் எடுத்து வச்சுட்டேன், தோலை சீவிட்டேன். இப்போ இந்த பெரிய கண் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டில் இதை சீவி எடுத்துக்கலாம். இதை சீவி எடுத்துட்டேன் இதை. ஸோ நான் இப்போ வந்து பாட்டில் கார்டை வந்து சீவினதை எடுத்துட்டுருக்கேன். இதோட பார்த்தீங்கன்னாக்கா
வந்து ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் காரப்பொடி, உப்பு, தனியா பொடி, மஞ்சப்பொடி, அதுக்கப்புறமா ஜீரகம், அப்புறமா ட்ரை மேத்தி லீஃப், கசூரி மேத்தி லீஃப் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நல்லா ஒரு 2 டீஸ்பூன் கும்பாச்சியாக 2 டீஸ்பூன் கடல மாவு எடுத்திருக்கேன். சப்போஸ் இது பிசியச்சு கொஞ்சம் லூஸ் வந்துன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இது வந்து ஹிங் போட மறந்துட்டேன், அதாவது பெருங்காயம் போட மறந்துட்டேன். அதோடு இதோடு சேர்த்துட்டேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஒரு அரை டீஸ்பூன் கடல மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் வந்து ஈவன் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இன்றைக்கி ரொம்ப மணி ஆகிட்டே இருக்குது. ஸோ லிமிட்டடான இருக்கிற டைமில் லிமிட்டடான ஒரு ஐட்டத்தை பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம இஷ்டம்தான். ஸோ எண்ணெய் வந்து வச்சுருக்கேன், கொஞ்சம் சுடட்டும். ஸோ எண்ணெய் சுட ஆரம்பிச்சுடுத்து. நான் கொஞ்சமாக இதை இப்படி கிள்ளி போட்டுக்கிறேன். ரொம்ப பெருசாக போட்டால் உள்ளே வேகாது, அதனால் சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கிறேன். சீக்கிரமாக ஆகிடும். வெங்காயம் பக்கோடா பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து பாட்டில் கார்டில் இது பண்ணிவிட்டு கடி ரெடி பண்ணி அதில் போடலான்னு ஒரு ஐடியா. இதையே நீங்கள் வந்து மோர் குழம்புலையும் போடலாம், 2 விதமும் பண்ணலாம். அது நம்மளுடைய சவுத் இண்டியன் கொஞ்சம் ஸ்டைலில் இருக்கும். கொஞ்சம் அடுப்பை சின்னதாக வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வந்துடுத்து, சத்தம் அடங்கிடுத்து. ஸோ தட் உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். சின்னதாக தானே போட்டிருக்கேன். என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ரேராக பண்ணிக்கலாம். இன்றைக்கி இதுன்னு நான் பிளான் பண்ணிட்டேன். அதனால் சில பேர் வந்து இதில் என்னது இது இந்த கரக்கரான்னு வரத்துக்கு குக்கிங் சோடா போடுவா. நான் அது என்றைக்குமே ஜென்ரலி போட மாட்டேன். ஸோ இதையும் முழுக்க பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிச்சுட்றேன். ஸோ நீங்கள் இதையே என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஒரு தட்டில் வந்து தட்டிட்டு வெயிட்டில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வெயிட்டில் வச்சு கூட நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம். ஆஃப்கோர்ஸ் எல்லாமே ஃப்ரைட் ஐட்டம் நாக்குக்கு சூப்பராக தான் இருக்கும், இல்லைன்னே சொல்லலை. ரேராக என்றைக்காவது கெஸ்ட்டு வர டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணணுன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு தட்டில் தட்டி அப்படி தட்டி வெயிட்டில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி எனக்கு ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது. காத்தாலேருந்து கோவமாக இருக்குது. என்னடா இந்த மெடிக்கல் விஷயங்கள் ஒரு வழியாக முடிஞ்சால் தேவலான் இருக்கு எனக்கு. ஸோ அவ்வளோதான். இது முடிஞ்சோடனே நான் இப்போ அடுத்தாப்பில் கடி பண்ணிவிடுவேன். ஸோ பொரிச்சு எடுத்துன்ட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக எண்ணெய் குடிக்கல. இதை நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாம். இது இந்த அளவுக்கு பண்ணி ஒரு காஃபி டீயோட மத்தியானம் ஸ்நாக்ஸுக்கு எடுத்துக்கலாம். எண்ணெய் வச்சதுனால ஒரு 4 அப்பளம் மட்டும் பொரிச்சுன்ட்டேன் அந்த எண்ணெயில் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ நல்லா வந்து ஒரு 100 ml கர்டு எடுத்துட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் கடல மாவு, அதுக்கப்புறமா உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சுன்ட்டு இதை கரைச்சுண்டுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் எண்ணெய் வச்சு வானலியே சுட்டுருக்கு. இதில் நான் வந்து வெறும் தாளிக்கிறதுக்கு ஜீரகம், ஓமம் வேணும். ஓமம் என்கிட்ட இல்லை. இத்தனை நேரம் ஓமத்தை தான் தேடினேன், ஓமம் கிடைக்கல. ஸோ ஜீரகம் கொஞ்சம் ஓமம் போட்டுனா நல்லாயிருக்கும். பச்சை மிளகா, கருவேப்பிலை வேணுங்கிறவா போட்டுக்கலாம், வேண்டாதங்கவா விட்டுடலாம். ஜீரகம் பொரிய ஆரம்பிச்சுடுத்து. பச்சை மிளகா ஜஸ்ட்டு 2 கீரி போட்டிருக்கேன். ஓ இத்தனை நேரம் அது ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு நினச்சேன். ஒன்றும் இல்லை, நான் ஜீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, வரட்டு பொடி எல்லாம் போட்டு
எண்ணெயில் பொரிஞ்ச கையோட இந்த கரைச்சி வச்ச கடல மாவை வந்து தயிரோடு கரைச்சி வச்சதை இதோட சேர்த்துட்டுருக்கேன். சம்டைம்ஸ் சொதப்பிடுறது. தயிர் வந்து உங்களுக்கு புளிச்ச தயிர் இல்லை அப்படின்னாக்கா ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் இறக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க. மாவு கொஞ்சம் கம்மியாக கலந்துட்டேன்னா கொதப்பதான்னு அந்த மாதிரி வராது. ஒரு மாதிரி நல்லா நீர்க்க அழகாக கன்சிஸ்டன்சி வரும். நல்லா நான் வந்து ஒரு டீஸ்பூன் கும்பாச்சியாக போட்டேன், அவ்வளோதான், ஜாஸ்தி போடல. இது வந்து லேசாக இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருத்து. நான் என்ன பண்ணுறேன், ட்ரை மேத்தி லீஃப் போட்டுட்டு கொத்தமல்லி தழையும் போட்டுடுறேன். ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடுது, நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்றேன். பண்ணிவிட்டு கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு போட்டுடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு தான் போடணும். புளிப்பு கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் பிளாண்டாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சதை இப்பயும் போட்டுக்கலாம், இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடலாம். என்ன கேட்டால் சூட்டோடு போட்டேலாம் இதில் உள்ள அந்த டங்கினஸ் அதெல்லாம் அந்த பக்கோடாக்குள்ளே இறங்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுத்து, கொஞ்சம் அந்த இது அடங்கிடுத்து. நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பொரிச்சு வச்ச பக்கோடாவை இதோடு சேர்த்துட்றேன். இது இப்படியே இருக்கட்டும், ரொம்ப அப்படியே உள்ளே தள்ள வேண்டாம், பத்தாது. இது சுரக்காய் பக்கோடா போட்டு கடி ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அந்த பக்கோடாவும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் கூட இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கேரட்டை வந்து சாலட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன், இஞ்சியை துருவி போட்டிருக்கேன், ஒரே ஒரு கேரட் போட்டிருக்கேன், கடுகு, பச்சை மிளகா, அதுக்கப்புறமா அரை மூடி எலுமிச்சம்பழம், பெருங்காயம் லிட்டில் பிட். ரொம்ப வேணாம், லிட்டில் பிட், ஏன்னா கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ கேரட் ரா சாலட் ரெடி ஆகிடுத்து. இன்றைக்கு உண்டான தளிகை சுட சுட ரெடியாக எடுத்து, லேட்டானாலும் ரொம்ப எம்மியான ஒரு காம்பினேஷன் தளிகை. சுட சுட சாதம் இருக்குது. அதுக்கப்புறமா பாட்டில் கார்ட் பக்கோடா பண்ணி கடி பண்ணியிருக்கேன். அதை பொரிச்சதுனால அந்த எண்ணெயில் அப்பளமும் பொரிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வாழைக்காயை பொடி பொடியாக கட் பண்ணி நல்ல வதக்கல் பண்ணியிருக்கேன். கேரட்டை தாளிச்சு போட்டு சாலட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.